ஓகே, இப்போ ஓப்போட ரெனோ 15 சீரிஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த டைம் நமக்கு வந்து இப்போ 3 ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரெனோ 15 5G, ரெனோ 15 ப்ரோ. ஸோ இந்த டைம் புதுசாக நமக்கு வந்து ரெனோ 15 ப்ரோ மினி அப்படின்னு சொல்லி இன்னொரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 15 ப்ரோ மினி 5G நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் பக்கத்தில் இருக்க சுப்ரீம் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே ரெனோ 15 சீரிஸோட எல்லா டெமோ பீஸ் வச்சிருந்தாங்க. நான் 15 ப்ரோ மினி வந்து பார்த்து வீடியோ ஷூட் பண்ணி வந்திருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த டிவைஸ் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சுப்ரீம் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்பான்சர் வந்து கிடையாது, என்ன வீடியோ எடுக்க அலோட் பண்ணாங்க, அதனால சின்ன ஷவுட் அவுட் இது. ஸோ இந்த ஷாப்க்கான லிங்க் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ ரெனோ 15 மினி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இதான் நமக்கு இந்த ரெனோ 15 ப்ரோ மினி வர பாக்ஸ். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்கு. அது நமக்கு வந்து பார்த்தா கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் யூசர் கைடு வந்து இருக்கு. இந்த கேஸோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. நம்ம டிவைஸ் செட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் ரெனோ 15 ப்ரோ மினி டிவைஸ் வந்து இருக்கு. தென் 80 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேற எதுவும் பாக்ஸ்ல இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நல்ல ஒரு காம்பாக்ட் சைஸ்ல வந்து இருக்கு. இங்கே டிஸ்பிளேயோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.32 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கிட்ட இருக்கிற இந்த iPhone 17 பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா நமக்கு அதே சேம் சைஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஒயிட், பிங்க், ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர். இந்த டிவைஸோட பேக் சைடு நமக்கு வந்து சூப்பரான ஒரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் அந்த டிசைன் நமக்கு வந்து ப்ரௌன் கலர் அந்த மாடலில் வந்து டிசைன் வந்து கிடையாது. இதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், பிங்க் கலர்ல பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து டிசைன் வந்து இருக்கு. நம்ம ப்ரௌன் கலர்ல வந்து பார்த்தா பேக் சைடுல எந்த விதமான டிசைன் வந்து கிடையாது, ஃபிளாட்டா வந்து இருக்கு. நீங்க திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.9 கான திக்னஸ், ஒரு 188 கிராம் வெயிட் வந்து இருக்கு. தென் பேக் சைடில் நமக்கு வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் வந்து இருக்கு. இங்கே ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங்கோலாக 7i வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு காம்பாக்ட் சைஸில் வந்து இருக்கு. டிவைஸ் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கிடைக்குது. ஸோ இந்த டிவைஸோட ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்ல நமக்கு IR பிளாஸ்டர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் மைக் வந்து இருக்கு. தென் கீழே பாட்டம்ல சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இங்கே வந்து 2 சிம் வந்து போட முடியும், மெமரி கார்டு வந்து போட முடியாது. தென் அது பக்கத்தில் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டைப் C போர்ட் USB 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் டியூஸ் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து இருக்கு. சவுண்ட் அவுட்புட் ரொம்ப நல்லாவே இருக்கு. தென் லெஃப்ட் சைடில் நமக்கு வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் வந்து இருக்கு. இந்த டிவைஸில் ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.32 இன்ச்சஸ் 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 3000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிவைஸ் இன்டோர் அண்ட் அவுட்டோரில் வந்து பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருந்துச்சு. இந்த டிவைஸோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமலாக வந்து இருக்கு. நம்ம ஏதாவது மூவிலாம் பார்க்குறோன்றமோ நமக்கு நல்ல ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் வந்து இருக்கு. உங்களால் HDR கண்டென்ட்லாம் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இது நமக்கு வந்து LTPA பேனல் வந்து கிடையாது. நமக்கு LTPA பேனல் அப்படின்னா 1 to 120 ஹெர்ட்ஸ் நமக்கு வந்து வேரியபிளாக சுவிட்ச் ஆகும். இது நமக்கு வந்து 60, 90, 120 ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து சுவிட்ச் ஆகும். ஸோ ஓவரால் நீங்கள் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா கலர்ஸ் அந்த பிளாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு நல்ல ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ColorOS 16 பேஸ்ட் ஆன் Android 16 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்க்கான மேஜர் Android அப்டேட், தென் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ColorOS யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்கு. உங்களால் ரொம்ப சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த ColorOS என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இங்கே ப்ரீ இன்ஸ்டாலாக நமக்கு ஒரு சில ஆப்ஸ் அதுக்கப்புறம் கேம்ஸ் எல்லாமே வருது. நம்மளால மோஸ்ட் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதில் எந்த பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ண நல்லாவே இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 8450 வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட நமக்கு LPDDR5X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 3.1 வந்து இருக்கு. இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நம்ம நியர் 2.1 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இது Geekbenchோட ஸ்கோர் வந்து பாருங்க. தென் 3 டெஸ்டர்ஸோட ஸ்கோர் வந்து பாருங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து பெருசாக டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. நான் யூஸ் பண்ணும்போது வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. டே டு டே யூசேஜுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் இன்னொரு சூப்பரான விஷயம் பேட்டரி. இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த காம்பாக்ட் ஃபோனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6500 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்ஸ்லேயே நமக்கு வந்து 80 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் நமக்கு அரௌண்ட் வந்து இப்போ 20 to 30 மினிட்ஸ்க்கு நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸில் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் கேஷுவல் யூசேஜ், அதாவது கால்ஸ் அப்பப்போ மெசேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 2 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸ் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 200 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 50 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், ஒரு 50 MP டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸோட வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, அல்ட்ரா வைட் ஆங்கிள் எல்லாத்தையும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா 4K 60 fps வரைக்கும் நம்மளால வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அதுலேயும் இந்த மெயின் கேமரா நமக்கு வந்து 120x வரைக்கும் நம்மளால ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். நமக்கு 120xல ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டியாக வந்து கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு இந்த AI வச்சு நமக்கு அதை ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குது. அந்த ஃபோட்டோஸ் பார்க்க
பார்க்க நல்லா இருக்கு. இந்த மெயின் கேமரா எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பாருங்க, ஃபோட்டோட அவுட்புட் பொறுத்த வரைக்கும் நல்லா நேச்சுரலான ஃபோட்டோஸ் வந்து கிடச்சி, கலர்ஸும் நல்லாவே இருந்துச்சு. இந்த ஒரு சில சாம்பிள்ஸ் நம்ம அல்ட்ரா வைட் லென்ஸ் எடுத்தது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இது நமக்கு வந்து நைட் மோட் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பாருங்க. இங்கே செல்ஃபி கேமரா டீட்டெயில் நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக அந்த பேக்ரவுண்ட் பிளர் வந்து பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இங்கே செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வைடாக வந்துருக்கு. நம்ம குரூப் ஆஃப் ஃபோட்டோ எடுக்கும்போது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் இந்த 15 ப்ரோ மினி நமக்கு 2 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 12+256 நமக்கு வந்து இப்போ 60,000 நம்ம பேங்க் ஆஃபர் 6,000 வந்துருக்கு. ஸோ 54,000 ப்ரைசிங் வந்து கிடைக்கும். இதில் 12+512 GB ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. அது வந்து 65,000 நமக்கு 6,500 பேங்க் டிஸ்கவுண்ட் வந்துருக்கு. ஃபைனல் 58,500 இந்த ப்ரைசிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் பக்கத்தில் இருக்கிற ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ முதல்ல சொன்ன சுப்ரீம் ஸ்டோர்ஸ்க்கான ஷாப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு வந்து இப்போ ஆஃப்லைன் ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ண டிவைஸ் இது. அதனால் ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு அமௌண்ட் வந்து பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஆஃப்லைனில் போய் ஒரு டிவைஸ் பார்த்து வாங்குவோன்ற போது Reno 15 Pro mini வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு டிவைஸாக இருக்குது. நமக்கு இந்த டிவைஸ் குறிப்பாக வந்து பார்த்தா காம்பேக்டாக இருக்குது. கேமராஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸும் வந்து இப்போ நல்லாவே இருக்குது. ஸோ ஓவரால் இந்த Reno 15 Pro mini வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் டிவைஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பை பண்ணலாம். ஸோ இந்த டிவைஸ்க்கான பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.